வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம இறால் வடை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் தேங்காய் சட்னியோடையும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இனிமேல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கடலைப்பருப்பு. இதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்படி உடச்சா உடையணும், அது வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 கிலோ இறால். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இறால் கூட எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தோலுரிச்சு வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா இப்படி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம இந்த இறால் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இறால் வந்து ரொம்ப ஈஸியாக குக் ஆயிரும். அதனால் அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது ரப்பர் மாதிரி ஆயிரும். 5 நிமிஷம் நம்ம இப்படி ஃப்ரை பண்ணாலே நல்லா குக் ஆயிரும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஆற விட்டுறலாம். இதுக்கடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தேவையான அளவு, டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சிடலாம். குறப்பாக அரைச்சாலே போதும். தண்ணியெல்லாம் விடக்கூடாது, தண்ணி விடாமல் அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இறாலை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது அப்படியே அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதையும் நல்லா குறனே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ அது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைகள்லாம் சாப்பிட்றப்போ அது வாயில் அந்த பச்சை மிளகா வரப்போ அவங்க வந்து வடை சாப்பிட்றப்போ அதை விரும்ப மாட்டாங்க. அதனால் நம்ம இதை அரைச்சி சேர்த்துறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்தா அந்த இறால் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை வந்து அரைக்கிறப்பே சேர்த்துட்டோம். இறாலுக்கு தனியாக சேர்த்தாச்சு, அந்த பருப்புக்கெலாம் சேர்த்தாச்சு. அதனால் நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் பருப்பு கூட வந்து உப்பு பருப்புக்கு மட்டும் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மீதம் உள்ள இன்க்ரீடியன்ஸ்க்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கவே கூடாது, அப்படி மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கையை வச்சு நம்ம வடை ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை தட்டி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் ஒரு வடையாக தான் பொரிச்சு எடுக்க போகிறேன், அதனால் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நிறையா அட் அ டைம் ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிடுங்க. இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணணும். 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சாலாம். எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தாலும் அது வந்து ட்ரைன் ஆயிரும்.
இந்த வடையை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி மீதம் வச்சுருக்கிற வடையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வடையை ட்ரை பண்ணலாம். எப்போவுமே ஒரே வடையை ட்ரை பண்ணிட்டு இருந்தால் போர் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வடை ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ப்ரான்ஸோட டேஸ்ட் வந்து இந்த வடையில் வரப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா 2 சைடுமே ஃப்ரை ஆகட்டும். எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும், ஆனால் உள்ளெல்லாம் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா உள்ள வரைக்கும் வெந்து நல்லாயிருக்கும். சைஸ் வந்து நீங்கள் பெரிய சைஸாகவும் போட்டுக்கலாம். சின்ன சைஸாக போட்டோம் அப்படின்னா குயிக்காக ஃப்ரை ஆகிடும். அதனால் நான் சின்ன சைஸாக இதில் போட்டிருக்கேன். இப்போ 2 சைடுமே இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீல உள்ள எல்லா வடையுமே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த இறால் வடை ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த ரெசிபிஸ் டெஸ்ட் கூட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க், பட் பின் இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.